ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவுற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது வந்து ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னால நம்ம உடம்பு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, யார் ஃபாலோ பண்ணலாம், யார் ஃபாலோ பண்ண கூடாது, ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்றப்ப நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும், இது எல்லாமே இந்த வீடியோல கொஞ்சம் அறிவியல் பூர்வமா பார்க்கலாம். பொதுவாக வீடுகள்ல வாரத்துல ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ரம்ஜான் முன்னாடி ஒரு நோன்பு டைம்ல காலைல சன்ரைஸ்க்கு முன்னாடியே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சன்செட்க்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இந்த இடப்பட்ட நேரத்துல ஃபுல்லாவே ஃபாஸ்டிங் தான். இதை தவிர அதிகமா ஃபாலோ பண்ற ஃபாஸ்டிங் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான். இந்த வெயிட் லாஸ் பண்றவங்க, இந்த அதிகமா டயட் கான்சியஸ் உள்ளவங்க எல்லாமே ஃபாலோ பண்றது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது 16:8 அந்த ரேஷியோல ஃபாலோ பண்றது. ஒரு 16 hours வந்து கண்டினியூஸா வந்து ஃபாஸ்டிங். அதாவது ஈவினிங்ல வந்து ஒரு 5 o'clock அல்லது 6 o'clock நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து 9 o'clock அல்லது 10 o'clock தான் சாப்பிடணும். இந்த 16 hours வந்து கண்டினியூஸா ஃபாஸ்டிங். அதுக்கப்புறம் மீதி இருக்க 8 hours வந்து ஹெல்தியா சாப்பிடணும். அதாவது முக்கியமா ஹெல்தியா சாப்பிடணும். அதுதான் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். சரி, இப்ப இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நம்ம உடம்புல என்னென்ன பெனிஃபிட்ஸ் நடக்குது, என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ். நம்ம கலோரிஸ் கம்மியா எடுக்கிறப்போ கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா நம்ம உடம்பு எனர்ஜிக்காக அடுத்து ஃபேட்டை தான் வந்து பர்ன் பண்ண ஆரம்பிக்கும். அதனால இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ ஒரு கண்டினியூஸா ஒரு 16 hours ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். முக்கியமா இந்த வெயிட் லாஸ் ஃபாலோ பண்றவங்க இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி. நிறைய ரிசர்ச்சஸ் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது மூலயமா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கவங்க, இந்த ரேண்டம் பிளட் சுகர் 150 160 இருக்கவங்க எல்லாம் வந்து தாராளமா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணலாம். ஸ்டார்டிங்ல 16 hours இருக்க முடியலனாலும் ஒரு 12 to 14 hours வந்து ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணலாம். ஃபாஸ்டிங் இருக்கிறத தவிர மற்ற நேரத்துல வந்து லோ கேலரி டயட் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதிகமா டீ காஃபி குடிக்கிறது, இல்ல பேக்கரி ஐட்டம் சாப்பிடுறது, இல்ல ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, ஆல்கஹால் இதெல்லாம் கம்மி பண்ணாலே டயபிட்டிஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால உடம்புல இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து கம்மியாகுது. தொடர்ந்து ஒரு 16 hours ஃபாஸ்டிங் இருக்கும்போது IL-6 அண்ட் TNF ஆல்பா போன்ற ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைனின்ஸ் வந்து குறைஞ்சு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைனின்ஸ் வந்து அதிகமாக ரிசர்ச்சஸ் சொல்லுது. ஸோ வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து குறையுது. இன்ஃப்ளமேஷன்ஸ் தான் வந்து இந்த ஜாயிண்ட் பெயினுக்கு, இந்த ஆஸ்மாக்கு, இல்ல ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எல்லாத்துக்கும் ஒரு காரணமா இருக்குது. ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால இந்த டிசீஸோட ரிஸ்க் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம உடம்பு வந்து செல்ஃப் கிளீனிங் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல இருக்க ஓல்ட் அண்ட் டேமேஜ் செல்ஸை கிளியர் பண்ணிட்டு அதுல இருக்க தேவையான ப்ரோட்டீன்ஸ் மட்டும் ரீயூஸ் பண்றதுக்கு ஆட்டோஃபேஜின்னு சொல்றோம். நம்ம ரெகுலரா நல்லா சாப்பிட்டு இருக்கோம், இல்ல அதிகமா ஜங்க் ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகமா நடக்காது. இப்ப 16 hours ஃபாஸ்டிங் இருக்கும் அப்படின்னாக்க நம்ம உடம்புக்கு ப்ரோட்டீனோட தேவை வந்து அதிகமா இருக்கும். அந்த டைம்ல நம்ம உடம்பு வந்து இந்த ஓல்ட் அண்ட் டேமேஜ் செல்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டு அதுல ப்ரோட்டீன் வந்து ரீயூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு செல்ஃப் கிளீனிங் மாதிரி தான். ஆட்டோபேஜி நடக்கிறதுனால இந்த கேன்சர் ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. அதே டைம்ல ஏஜிங் ப்ராசஸும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஃபாஸ்டிங் இருக்கப்போ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். நம்ம உடம்பு எனர்ஜிக்காக கார்போஹைட்ரேட் ரிப்ளேஸ் பண்றப்பயோ, இல்ல அதிகமா நம்ம பொல்யூஷன்ல எக்ஸ்போஸ் ஆகுறோம், இல்ல அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், இல்ல அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்பலாம் ஆக்சிடென்ட் வந்து ரொம்பவே அதிக அளவுல வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஆக்சிடென்ட் தான் வந்து செல் டேமேஜுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு பெரிய காரணமா இருக்கு. இதனால ஏஜிங் ப்ராசஸும் ரொம்ப ஃபாஸ்டாவே நடக்கும். இன்ஃபர்மேஷனால வர நிறைய டிசீசஸ் வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ், இல்ல ஆஸ்மா இது போன்ற நிறைய டிசீஸ் வந்து வர ஆரம்பிக்குது. இதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் நம்ம நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஃபுட்டை வந்து அதிகமா சஜஸ்ட் பண்றது. இப்போ ஃபாஸ்டிங் இருக்கப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஆக்சிடென்டோட ப்ரொடக்ஷனே வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ வந்து இந்த ஏஜிங் ப்ராசஸும் ரொம்பவே கம்மியா இருக்கும். இந்த இன்ஃப்ளமேஷனால வர நிறைய டிசீஸ் வந்து வராம இருக்கும். ஃபாஸ்டிங் இருக்கப்போ கட் ஹெல்த்தும் இம்யூனிட்டியும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது. நம்மளோட கட் வந்து நம்மளோட செகண்ட் பிரெயின் மாதிரி. நம்மளோட கட் ஹெல்த் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா நம்மளோட ஓவரால் ஹெல்த்துமே ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம அதிகமா சாப்பிட்றது, இல்லை ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ரொம்ப ஆயில் ஐட்டம் சாப்பிட்றது, இதனால வந்து நம்மளோட கட்ல உள்ள குட் பாக்டீரியா வந்து அஃபெக்ட் ஆகுது. இது வந்து BNK போன்ற சில விட்டமினோட ப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவே அத்தியாவசியமா இருக்கு. இது மட்டும் இல்ல, நம்மளோட கட்ல தான் வந்து 70 to 80% இம்யூன் செல்ஸ் வந்து நம்மளோட கட்ல தான் இருக்கு. அப்போ நம்ம கட் ஹெல்த் நல்லா இருந்தா தான் நம்மளோட இம்யூனிட்டியுமே வந்து நல்லா இருக்கும். கட் ஹெல்த் நல்லா இருக்கப்போ நம்மளோட இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஈஸியா நம்ம தற்காத்துக்க முடியும். ஃபாஸ்டிங் இருக்கப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள். அதாவது ஃபாஸ்டிங் இருக்கப்போ கண்டிப்பா பசி ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்றப்போ டெம்டேஷனும் கிரேவிங்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால ஸ்வீட் சாப்பிட்றதோ, இல்லை வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிட்றது, இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்தியான ஐட்டம் மட்டும்தான் சாப்பிடணும். நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், நிறைய ஜூஸஸ் எடுத்துக்கணும். முக்கியம் ஃபாஸ்டிங் இருக்கப்போ நிறைய தண்ணி குடிக்கணும். உடம்பு ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். நீங்க ஃபாஸ்டிங் டைம்ல வந்து ஆல்கஹாலோ இல்லை ஸ்மோக்கிங்கோ வந்து கட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது.
அதே மாதிரி ஃபாஸ்டிங் இருக்க டைம்ல ரொம்ப வெயில்ல போறது, ரொம்ப அலைச்சல், இதெல்லாமே வந்து கண்டிப்பா குறைச்சிக்கணும். இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் ஃபாஸ்டிங்கோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப யாரெல்லாம் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் வெயிட் இருக்கவங்க, அடுத்து வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கவங்க எல்லாம் தாராளமா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல இருக்கவங்க, கம்மியா சாப்பிட்றது வெயிட் அதிகமாயிட்டே போகுது அப்படின்றவங்க இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு பிசிக்கல் ஒர்க் வந்து அவ்வளவா இருக்காது, உட்காந்துட்டே ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அவங்க வந்து தாராளமா இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் கட் ஹெல்த் புவரா இருக்கவங்களும் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணலாம். இல்ல வாரத்துல ஒரு நாள் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணா கூட கொஞ்சம் அவங்க நல்லா இருக்கும். இப்போ யாரெல்லாம் இந்த ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் பிரெக்னெண்டா இருக்கவங்க, குழந்தைங்க ஃபீட் பண்றவங்க, இல்ல சின்ன குழந்தைங்க, இல்ல ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்கவங்கள அவங்களாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அல்சர் இருக்கவங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்க, எனக்கு தூக்கமே இல்லாம இருக்கு அப்படின்னு கண்டிப்பா இந்த ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணக்கூடாது. முக்கியம், டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து கண்டிப்பா ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன் அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறவங்க இல்ல லாங் டர்ம் மெடிகேஷன்ஸ்ல இருக்கவங்க வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்றப்போ அவங்க மெடிசின்ஸ் எடுக்கிற டைம் வந்து ஆல்டர் ஆகும். இதனாலையும் இன்னொன்னு அவங்க லோ சுகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா ஃபாஸ்டிங் ஒரு 16 hours இருக்காங்க அப்படின்னா அவங்க லோ சுகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு. அப்படி லோ சுகர் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் ஆயிடும். அதனால ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணாம இருக்கிறது நல்லது. இன்னொன்னு, டயபெட்டிஸ் இருக்கப்போ பசி நார்மலாவே அதிகமா இருக்கும். இப்போ ஃபாஸ்டிங் இருக்கும் அப்படின்னா இன்னும் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறப்ப ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு அவங்க சாப்பிட்றப்ப கொஞ்சம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால பிளட் சுகர் லெவல் வந்து கண்டிப்பா ஸ்பைக் ஆகும். பிளட் சுகர் வந்து பிளக்சுவேட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம உடம்பு ஃபாஸ்டிங் இருக்கப்போ ஃபேட்டை தான் வந்து அதிகமா பேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ் தான். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும்னாக்க இது ரொம்ப அதிக அளவில் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கப்போ கீட்டோன் பாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். பிளட்ல கீட்டோன் பாடிஸ் அதிகமாகும். அதே டைம்ல பிளட்டும் வந்து அசிடிக் ஆகும். இதுதான் வந்து கீட்டோ அசிடோசிஸ் சொல்றோம். இது வந்து கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன் தான். ஏன்னா டயபெட்டிக் கோமா வரை எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு. இது டைப் 1 டயபெட்டிஸ்ல தான் ரொம்ப அதிகம். ரொம்ப யங்கேஜ் டயபெட்டிஸ் வந்துடுச்சுனாலும் இது வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. டைப் 2 டயபெட்டிஸ்க்கு கொஞ்சம் குறைவு தான். இருந்தாலும் டயபெட்டிஸ் பேஷண்ட் எக்காரணத்து கொண்டும் டாக்டரோட அட்வைஸ் இல்லாம மெடிசனை வந்து விட்ரா பண்ணவும் கூடாது. இல்ல இந்த மாதிரி வந்து விகரஸா ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்றது, ஒரு அன்ஹெல்தியான டயட் ஃபாலோ பண்றது பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்பரான அட்வைஸ்ல ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. அதனால டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்றதுக்கு பதிலா ஒரு ஹெல்தியான டயட் ஃபாலோ பண்றதே போதுமானது. நல்ல நியூட்ரிஷன் ரிச்சாகவும் அதே டைம்ல கலோரிஸ் லோவா இருக்க மாதிரி ஃபுட் ஃபாலோ பண்ணாவே உடம்பு ரொம்ப ஹெல்தியா இருக்கும். ஸோ தேங்க்யூ. வேற ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.